ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் 6வதுல 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 6வது பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காணுங்க. பெரிய எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் 6³ அல்லது 3⁻6. அப்போது நம்ம இது பெருக்கிட்டு ஆன்சர் என்ன வருதோ அதில் நம்ம பெரிய எண் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள் 6³ அல்லது 3⁻6. அப்போ 6 3 முறை போட்டு பெருக்கணும். இது 3 6 முறை போட்டு பெருக்கணும். அப்போது 6³ 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 = 6 36. 36ஓட 6 கூட்டினீங்கன்னா பாருங்கள் 36 பெருக்கல் 6 பெருக்கினீங்கன்னா இது 216 வரும். அடுத்தது 3⁻6னா 3 வந்து 6 முறை போடணும். அப்போ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. பாருங்கள் இது 3 9 9 9. அப்போ இந்த 9 பெருக்கினீங்கன்னா 81. அப்போது 81 பெருக்கல் 9 = இது பெருக்கினீங்கன்னா 729. அப்போது எது இதில் அதிகம்? 729 தானே. அப்போது 729 > 216 என்பதால் 3⁻6 > 6⁻3. அப்போ பெரிய எண்ணெய் இதுதானே. அப்போது எனவே 3⁻6 என்பதே பெரிய எண். அதுக்கப்புறம் 2வது கொஷின் 5⁻3 அல்லது 3⁻5. அப்போது 5⁻3 அல்லது 3⁻5. அதே மாதிரி தான் 5⁻3னா 5 3 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. அப்போ 5 5 25 பெருக்கல் 5 இது பெருக்கினீங்கன்னா 125. அடுத்தது இது 3⁻5னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 முறை போடணும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. அப்போ பாருங்கள் 3 9 இதுவும் 9 9 81 பெருக்கல் 3. அப்போது இது பெருக்குனிங்கன்னா 243 வரும். அப்போது எது பெரிய எண் இதுதானே. அப்போது 3⁻5 > 5⁻3 என்பதால் 3⁻5 > 5⁻3. அப்போ கிரேட்டர்னா இதுதான் பெரிய எண். அப்போது எனவே 3⁻5 என்பதே பெரிய எண். அடுத்தது 3வது கொஷின் 3வது 2⁸ அல்லது 8⁸2. அப்போது 2⁸8 அல்லது 8⁸2. அப்போது 2⁸8 = 8 முறை 2 போடணும். அப்போ 2 பெருக்கல் 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 2. அப்போ 2 2 4 இதுவும் 2 2 4. அப்போ 4 4 16 இது 16. அப்போ 16 பெருக்கல் 16 நீங்கள் பெருக்கினீங்கன்னா 256. அடுத்தது 8⁸2னா 8 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 8 பெருக்கல் 8னா 8 8 64. அப்போ இதுதானே பெரிய எண். அப்போது 2⁸8 > 8⁸2 என்பதால் நம்பர் 125 > 243. தென் இதுதானே பெரிய எண். அதனால இங்கே லெக்ஸன்னு போட்டுக்கோங்க. இது பெரிய எண்ணா இந்த சைடு. அப்போது 2⁸8 என்னது 256 > 64 என்பதால் 2⁸8 > 8⁸2. அப்போது எனவே 2⁸8 என்பதே பெரிய எண். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். இது 6வதுல 3 கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு. புரிஞ்சதுங்களா?